யுகோஸ்லாவியா. நம் முந்தைய அமர்வுகளில் அனைத்து அணு மாதிரிகள் பற்றியும் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். எனவே ஒரு அணுவில் 3 வகையான துணை அணு துகள்கள் உள்ளன என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அவை எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள். அனைத்து அணுக்களிலும் இந்த 3 துகள்கள் இருந்தால் அவற்றை எவ்வாறு வேறுபடுத்துவது? அதன் காரணமாக எந்த தனிமத்தின் அணுவில் எத்தனை புரோட்டான்கள் உள்ளன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறை அணு எண் மற்றும் நிறை எண் பற்றி அறிந்து கொள்வோம். காணொளிக்கு ஆரம்பிக்கலாம். புதிய அமர்வை தொடங்குவதற்கு முன் முந்தைய பாடத்தை நினைவு கூர்வோம். நியூட்ரான் ஒரு சார்ஜ் இல்லாத துகள் அணுக்கருவின் பகுதியாகும். நியூட்ரானை கண்டுபிடித்ததற்காக ஜேம்ஸ் சாட்விக் என்பவருக்கு செல்கிறது. நீல்ஸ் போர் அணுக்கருவை சுற்றி தனி ஆற்றலுடன் வெவ்வேறு ஓடுகளில் எலக்ட்ரான்கள் விநியோகிக்கப்படுகின்றன என்று முன்மொழிந்தார். அணுகுண்டுகள் முழுமையானதாக இருந்தால் அணு நிலையானதாகவும் குறைவான எதிர்வினையாகவும் இருக்கும். அணுவின் ஓடுகள் K, L, M, N என குறிப்பிடப்படுகின்றன. கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அணு எண், அணுவின் மின்னணு கட்டமைப்பு, நிறை எண், ஐசோடோப்புகள், ஐசோபார், ஐசோடோன். முக்கிய வார்த்தைகள்: அணு எண், புரோட்டான், நியூக்ளியஸ், சுற்றுப்பாதை, ஆற்றல் நிலை, எலக்ட்ரான், நியூட்ரான், நிறை எண், ஐசோடோப்பு, ஐசோபார், ஐசோடோன். இந்த பாடத்தின் கருத்து வரைபடத்தை பார்ப்போம். இன்றைய நமது முதல் தலைப்பு அணு எண். ஹைட்ரஜன் அணுக்கள் அவற்றின் கருக்களில் ஒரு புரோட்டானை கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியுமா? ஹீலியம் அணுக்கள் மட்டுமே 2 புரோட்டான்களை கொண்டுள்ளன. உண்மையில் தங்க அணுக்கள் மட்டுமே 79 புரோட்டான்களை கொண்டுள்ளன. அணுவின் கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை அது எந்த உறுப்பு என்பதை தீர்மானிக்கிறது என்பதை இது காட்டுகிறது. இந்த மிக முக்கியமான எண் ஒரு அணுவின் அணு எண் என்று அழைக்கப்படுகிறது. இது Z ஆல் குறிக்கப்படுகிறது. நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், மின் நடுநிலை காரணமாக புரோட்டான்களின் எண்ணிக்கை எப்போதும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். ஒரு அணுவின் நிறை முழுவதையும் உருவாக்குவதற்கு புரோட்டான்கள் மட்டும் பொறுப்பல்ல. கருவில் உள்ள நியூட்ரான்களும் மொத்த வெகுஜனத்திற்கு பங்களிக்கின்றன. எலக்ட்ரான்களின் நிறை மிகவும் சிறியதாக கருதப்படுவதால் அது புறக்கணிக்கப்படலாம். ஒரு அணுவின் கருவில் இருக்கும் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் அணுவின் நிறை எண் எனப்படும். இது A ஆல் குறிப்பிடப்படுகிறது. எந்த ஒரு தனிமத்திற்கும் அணு எண்கள் சப்ஸ்கிரிப்டுகளாகவும்
நிறை எண் சூப்பர் சப்ஸ்கிரிப்டுகளாகவும் காணப்படும். உதாரணமாக, நைட்ரஜன் இப்படி எழுதப்படுகிறது. இங்கே 7 அதன் அணு எண் மற்றும் 14 அதன் நிறை எண். எலக்ட்ரான்கள் சுற்றுப்பாதைகள் அல்லது குண்டுகள் எனப்படும் வெவ்வேறு ஆற்றல் நிலைகளை ஆக்கிரமித்துள்ளன என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிவீர்கள். வெவ்வேறு ஷெல்களில் எலக்ட்ரான்களின் விநியோகம் மின்னணு கட்டமைப்பு எனப்படும். எலக்ட்ரான்களின் இந்த விநியோகம் சில விதிகள் அல்லது நிபந்தனைகளால் நிர்வகிக்கப்படுகிறது. விதி 1. ஒரு ஷெல்லில் பொருந்தக்கூடிய அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2n 2க்கு சமம், அங்கு n என்பது அணுக்கருவிலிருந்து ஷெல்லின் வரிசை எண். விதி 2. அதிகரிக்கும் ஆற்றல் வரிசையில் ஷெல்கள் படிப்படியாக நிரப்பப்படுகின்றன. விதி 3 கூறுகிறது, ஒரு அணுவின் வெளிப்புற ஷெல் 8 எலக்ட்ரான்களுக்கு மேல் இருக்க முடியாது. அது அதிக எலக்ட்ரான்களுக்கு இடமளிக்கும் திறனை கொண்டிருந்தாலும் கூட. எடுத்துக்காட்டாக, 20 எலக்ட்ரான்களை கொண்ட கால்சியத்தில் உள்ள மின்னணு ஏற்பாடு K ஷெல்லில் 2 எலக்ட்ரான்கள், L இல் 8, M இல் 8 மற்றும் N இல் கடைசி 2 எலக்ட்ரான்கள். அலுமினியத்தின் மின்னணு கட்டமைப்பு என்ன? அலுமினிய அணுவில் அணு எண் 13, எனவே K ஷெல்லில் 2 எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது. L ஷெல்லில் 8 மற்றும் M ஷெல் 3 எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது. எனவே அதன் மின்னணு கட்டமைப்பு 2, 8, 3 ஆகும். இது முதல் 20 தனிமங்களின் மின்னணு கட்டமைப்பின் விளக்கப்படம். இயற்கையில் தனிமங்களின் பல அணுக்கள் அடையாளம் காணப்பட்டன. அவை ஒரே அணு எண்ணை கொண்டிருக்கின்றன, ஆனால் வெவ்வேறு நிறை எண்களை கொண்டுள்ளன. அவை அந்த தனிமத்தின் ஐசோடோப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, ஹைட்ரஜன் அணுவை எடுத்துக்கொள்ளுங்கள். திரையில் காட்டப்பட்டுள்ளபடி 3 அணு இனங்கள் உள்ளன. புரோடியம், டியோட்ரியம் மற்றும் ட்ரைட்டியம் ஆகியவை ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகள். அணு எண் 20உடன் கால்சியம் மற்றும் அணு எண் 18உடன் ஆர்கான் ஆகியவை 2 தனிமங்களை கருத்தில் கொள்வோம். அவை வெவ்வேறு எண்ணிக்கையிலான புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்களை கொண்டுள்ளன. ஆனால் இந்த இரு தனிமங்களின் நிறை எண் 40. 2 அணுக்களிலும் உள்ள மொத்த நியூக்ளியான்களின் எண்ணிக்கை ஒன்றுதான். அவை ஐசோபார்கள் என்று அழைக்கப்படுகின்றன. போரான் மற்றும் கார்பன் ஆகிய இரு தனிமங்கள் ஒரே எண்ணிக்கையிலான நியூட்ரான்களை கொண்டிருக்கின்றன, ஆனால் வெவ்வேறு எண்ணிக்கையிலான புரோட்டான்கள் மற்றும் எனவே வெவ்வேறு அணு எண்களை கொண்டிருப்பதை திரையில் காணலாம். வெவ்வேறு அணு எண்கள் மற்றும் வெவ்வேறு நிறை எண்கள் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள், ஆனால் அதே எண்ணிக்கையிலான நியூட்ரான்கள் ஐசோடோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு தனிமத்தின் அணு எண் அதன் அணுவின் அணுக்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு சமம். ஒரு அணுவின் நிறை எண் அதன் கருவில் உள்ள நியூக்ளியான்களின் எண்ணிக்கைக்கு சமம். 8 எலக்ட்ரான்களை கொண்ட ஒரு அணு அல்லது அவற்றின் வெளிப்புற ஷெல்லில் ஒரு ஆக்டெட் வேதியியல் ரீதியாக நிலையானது அல்லது மற்ற அணுக்களுடன் இணைவதில்லை. ஐசோடோப்புகள் ஒரே எண்ணிக்கையிலான புரோட்டான்களை கொண்ட அணுக்கள்.
ஆனால் வெவ்வேறு எண்ணிக்கையிலான நியூட்ரான்கள். காணொளியை பார்த்ததற்கு நன்றி.